ആ സമയത്ത് പറഞ്ഞൊന്നും എനിക്ക് ഓർമ്മയില്ലടാ. കാണണ്ട തന്നെയാ. ഇവിടെ മോള് കണ്ടോ, ഇതാ ഹൈലൈറ്റ്. അപ്പാവ ഇങ്ങ കാണും. വീட்டுக்கு പോയി உங்க அப்பாட்ட கேளு. നല്ലോണം കിട്ടിയോ? സാമാന്യം ഭേദപ്പെട്ട രീതിയിൽ. എന്താടോ കാര്യം? വാട്ട് ഇസ് ദ റീസൺ? ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக பதில் சொல்லட்டும். നീ സംസാരിച്ചാ മതി. ഈ പ്രശ്നം പറഞ്ഞു തീർക്കാതെ നീയോ നിന്റെ അച്ഛനോ എവിടെ പോകില്ല. பதில் சொல்லுங்க. ധൈര്യം இருந்தா മൊത്തത്തിലൊരു അഭിപ്രായമുണ്ട്. കാര്യം അത് സത്യമാണെങ്കിലും എനിക്ക് അംഗീകരിച്ചു കൊടുക്കാൻ പറ്റുമോ? லாட்டரி நிறுவனத்திலிருந்து 900 கோடி ரூபாய் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்ல. അങ്ങനെ അങ്ങോട്ട് ഓടി രക്ഷപ്പെടാൻ നോക്കണ്ട. ആൾക്കാർ പാച്ചേട്ടാ അവമാനിക്കരുത്. ഞാൻ നല്ലൊരു കുടുംബത്തിൽ ആ, പറഞ്ഞവനാണ്. നീ നല്ല കുടുംബത്തിൽ പറഞ്ഞു, ഞാൻ പിന്നെ മറ്റേ കുടുംബത്തിൽ പറഞ്ഞാണല്ലോ. அப்ப சொல்லுங்க நான் எந்த தொழிலையும் இல்ல. ശവത്തി കുത്താതെ മാമ. മാമ நான் எந்த தொழிலும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. பேசடி பேசடி பேச. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனம் என்று കവി തല്ലു വാങ്ങിയിട്ടേ പോകുന്ന തോന്നുന്നു. ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. അത് ഉത്തരം പറ. അത് പറങ്ങട്. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். എന്തൊരു ചളിയാടോ, ചളിവാരിയൊക്കെ തെറിപ്പിക്കുവോ, പൊത്തുവോ ചളിവാരി? அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. പോയേ കയ്യിന്ന് പോയേ, പിന്നെയും പോയേ. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளு. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. നിന്റെ അടുത്ത് ഷോ ഇറക്കാൻ പറഞ്ഞേ? അത് പിന്നെ ഏട്ടാ എന്നെ പറഞ്ഞപ്പോ ഞാൻ നിന്റെ തൊള്ളോർന്ന് ഒച്ചെങ്ങാനും പുറത്ത് പൊങ്ങിയ നിന്റെ വായിൽ ഞാൻ ടാറൂരിക്ക് ഒഴിക്കും, മനസ്സിലായി? அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளு. എടാ നീ എന്തിനാണ് റോട്ടിൽ കൂടെ പോണ ഏണിയൊക്കെ പിടിക്കണത്? നാട്ടുകാരെ കൊണ്ട് പറയിപ്പിക്കാൻ വേണ്ടി. ഇങ്ങനെ നാറാനൊരു ചങ്കൂറ്റം വേണം കേട്ടാ. എന്താ ഉറക്കം വരുന്നു. ഞങ്ങൾ അങ്ങ് ഇറങ്ങട്ടെ. ആയിക്കോട്ടെ, സന്തോഷായി.